வெல்கம் பேக் டு ஷார்ட் ஸ்டோரிஸ் பிக் இன்சைட்ஸ். பெரிய லெசன்ஸ குட்டி கதைகள் மூலமா இந்த சீரீஸ்ல கத்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க போறது ஹெய்ம்ஸ் மெர்குரேன் அப்படிங்கிறவரு. அவரு ஜெர்மன்ல பிறந்தாரு. 1936ல அவரு அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுறாரு. புலம்பெயர்ந்து போறாரு. அவர் ஒரு ஆர்ட் டீலர். போகும்போது அவர் ஒரு நூத்துக்கணக்கான பெயிண்டிங்ஸ இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. ஆர்ட் டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வரையும் போதோ இல்ல ஒரு பெயிண்ட வாங்கும் போதோ அவங்களுக்கு தெரியாது இது எவ்வளோ பெருசா போகும்னு. அவங்களால யூகிக்கவே முடியாது. அதை கொண்டு போய் காட்சிப்படுத்தும் போதுதான் யார் அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்காங்கன்றத பொறுத்துதான் அதனுடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது. 2000வது வருஷத்துல ஜெர்மன் நாடு அதே பெயிண்டிங் 100 மில்லியன் யூரோஸ் கொடுத்து அதை வாங்கிக்கிறாங்க. இந்த குட்டி கதையில இருந்து நமக்கு என்ன பெரிய லெசன் இருக்கு அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸை பத்தி படிக்கிறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தொடர்ந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேலையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நம்ம வாங்குறதுக்கு பதிலா இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை வச்சு ஃபண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுவும் அதுவும் சரியாதான் போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பகுதியை, பெரும் பகுதியை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவோமா? சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களோட தாட் ப்ராசஸ என்னோட கமெண்ட்ஸ்ல போடுங்க. படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கதை நல்லா இருந்துச்சுல? மீண்டும் சந்திப்போம்.